உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ 98 மேம், எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். ஓ, நீ மட்டும் என்னவா? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. மத்தவங்க எல்லாம் என்ன டைம் பாஸ்க்கா போயிட்டு இருக்காங்க? மேம், அப்படி இல்ல, ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, அங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம நிக்கறாங்கன்னு சொல்றீங்களா? ப்ளீஸ், அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அனுப்புவீங்களே? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. வரிசையா தான் வந்துட்டு போகணும். மேடம், ப்ளீஸ் மேடம், எனக்கு உண்மையிலேயே அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. கான்ஸ்டபிள் பாருங்க. மேம் சார், வாங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க சார். மேடம், ஒய்ஃபை கொலை பண்ணதை விசாரிக்க சொல்லி ஒருத்தர் 2 வருஷமா ஸ்டேஷன் வந்துட்டு போறாருன்னு சொன்னேன்ல மேடம், அவர் இவர்தான் மேடம். இந்த ஆள் தானா அது? ஆமா மேடம். பாஸ், என்னாச்சு பாஸ், ஏன் லேட்டு? அது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் நேத்துல இருந்து என் வழியில கிராஸ் பண்ணிட்டே இருக்கா. என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா திவாகர், நேத்து என் காரை சோதனை போறேன்னு சொல்லி தேவிமாக்கு ஆசையா வாங்கி வச்சிருந்த டாயை உடைச்சிட்டா. ஐயோ, நான் பயங்கரமா சத்தம் போட்டு விட்டேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு டிராபிக்ல நிறுத்தி என்ன வெயிட் பண்ண வச்சுட்டா. சரி, மீட்டிங் எல்லாம் ரெடியா இருக்காங்களா? பாஸ், எல்லாம் ரெடியா இருக்காங்க, வாங்க. சரி வா. திவாகர், மீட்டிங்ல சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் பாஸ். இப்ப நான் ரமேஷ் உள்ள அனுப்பட்டுமா? சரி, ஓகே, அனுப்பு. பாஸ் உங்களை கூப்பிட்டாரே, போங்க. உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதான் நானும் எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்க. ஸ்வீட்டான விஷயம்தான். நீங்க ஏலத்துல எடுத்த சாக்லேட் கம்பெனி எனக்கு வேணும். உங்களுக்கு வேணும்னா ஏலத்திலே கேட்டு வாங்கிருக்கணும்ல, இப்போ வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாரு, அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன், முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சூர்யா, அப்புறம் விளைவுகள் விபரீதமா இருக்கும். இந்த மிரட்டரியா? தர முடியாது. உன்னால முடிஞ்சதை போய் பண்ணு. முடிஞ்சதை பண்ணணுமா? ஓகே. நைனி, என்ன கோவில்ல போய் காடு கிட்ட ப்ரே பண்ணா கேட்டது கிடைக்கும்னு நீ தானே ஐடியா சொன்ன? அதனால தான் நான் அம்மாவை பார்த்தேன். ஓகே, அதுக்கு என்ன இப்போ? நீ எழுது, என்னையும் எழுத விடு. நம்ம பேசிட்டே இருந்தா மிஸ் திட்டுவாங்க. மிஸ் நான் கவனிச்சுக்கிறேன். நீ காணாம போன என் அம்மாவை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா சொல்லு நைனி, ப்ளீஸ். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா சொல்லு. ஒரு டைம் எங்க கார் காணாம போயிடுச்சு. டாடி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. காரை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. தெரியுமா? நானே என் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? காணாம போன எங்க காரையே கண்டுபிடிச்சு கொடுத்த போலீஸ் காணாம போன உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதாதவங்க சீக்கிரம் பார்த்து எழுதிக்கோங்க. அம்மா எப்படிமா காணாம போனாங்க? சாமி கும்பிட்டுட்டு பார்க்கும்போது எதிர்ல இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். என் கம்ப்ளைண்ட்ட வாங்கிட்டு தொலைஞ்சு போன அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. சரி பாப்பா, கோவப்படாத. இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, அவங்க இப்ப வந்துருவாங்க. அவங்க வந்ததுமே அம்மாவை பத்தி அவங்க கிட்ட சொல்லு. ஐயோ, நான் ஸ்கூல்ல இருந்து டாடி கிட்ட சொல்லாம வந்துட்டேன். டாடி ஸ்கூலுக்கு வந்து தேடுவாரு. நான் இப்பவே போகணும். நீங்க இன்ஸ்பெக்டர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன்ல பேசிக்கிறேன். சுப்பிரமணி, மேடம் நம்பர் எழுதி கொடுங்க. இந்தா இன்ஸ்பெக்டர் நம்பர். தேங்க்ஸ். வெல்கம்.
ஆ. வேகமா ஸ்கூலுக்கு போங்க. சரி பாப்பா. தேவிமா, எங்க போயிருப்பா? வாட்ச்மேன், ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க சார். அது என்னோட டாக்டர் தேவிய காணோம். அவங்க நீங்க அப்பாவே பாத்தீங்களா? ஸ்கூல் முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டாங்க சார். எது, கிளம்பி போயிட்டாளா? ஆமா சார். எப்படி வாட்ச்மேன்? நான் வரதுக்குள்ள எப்படி தனியா கிளம்பி போனாங்க? தெரியலையே சார். என்ன? சார் பாருங்க. சரி. சூ. சிஸ்டர் தேவிமா, பாருங்களேன். தேவிமா, இரு. அத்தை, ஹாசினி. சூர்யா என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்ல. சூர்யா என்ன அத்தை, தேவிமா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் வரலையேப்பா? வரலையா? ஹாசினி, மாமா என்னாச்சு? அது தேவி, நீ பாத்தியா? ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? மாமா எப்பவுமே நீங்க தானே ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவீங்க, என்கிட்ட வந்து கேக்குறீங்க. என்னாச்சு? ஸ்கூல்ல அவ இல்லையா? அவளை ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், தேவியை காணோம். ஸ்கூல்ல காணோம்னா அப்ப தேவி எங்க? அம்மா, அம்மா, நான் எப்பவும் போல தேவிமா அழைச்சிட்டு வர ஸ்கூலுக்கு போனேம்மா. ஆ. ஆனா தேவிமா அங்க இல்ல. என்னப்பா சொல்ற? ஸ்கூல்ல நல்லா தேடி தேடி பாத்தியா? பார்த்தம்மா. ஆமா மாப்ள, உள்ள ஃப்ரெண்டு கூட விளையாடிக்கிட்டு இருந்திருப்பா மாப்ள. நீங்க கவனிக்காம வந்திருப்பீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். ஸ்கூல் வாட்ச்மேன் கிட்ட கூட நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். உங்க பொண்ணு அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னாரு. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சூர்யா சீக்கிரம் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாப்பா. சூர்யா மாமா வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாரும் தேடி பார்க்கலாம். ஆமா சூர்யா, ஹாசினியை கூட்டிட்டு போய் நல்லா தேடி பாரு. சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் போப்பா. மாப்ள. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.